இதுவரைக்கும் மகளிர் இந்த 3 வருஷத்துல மட்டும் 450 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. 2வது திட்டம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைங்களுக்கு தினமும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா நல்ல தரமான காலை உணவு திட்டம். இதன் மூலம் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு திட்டம் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா வைக்கிற திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் பெற்றுட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தின் பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுல சில பேருக்கு விட்டு போயிருக்குமா, நீங்க உங்களோட முகங்களை பார்க்கும்போது தெரியுது. இதுல விண்ணப்பிச்சவங்களே வெறும் 1,60,00,000 பேர் தான். அதுல 1,15,00,000 பேருக்கு கொடுத்துருக்கிறோம். நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன், இந்த தேர்தல் முடிஞ்சோடனே இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை சரி செஞ்சு அப்ளை பண்ண விண்ணப்பித்தவங்க அத்தனை பேருக்கும் அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்போங்கிற அத உறுதிமொழியை நான் கொடுக்கிறேன். எனவே நீங்க இந்த முறை மிக மிக முக்கியமான தேர்தல். ஒரு பக்கம் நிக்கிறது நம்முடைய தலைவர், ஒரு பக்கம் நிக்கிறது யாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எழுத்து நிக்கிறது யாரு, திரு நரேந்திர மோடி. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா திரு நரேந்திர மோடியான்னு பாத்துடலாமா? செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை நம்பலாமா? வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். ஓட்டு எண்ணிக்கை 4ஆம் தேதி. நாம ஒட்டுமொத்த பேரும் முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கு ஒரு பிறந்த நாள் பரிசு 100வது பிறந்த நாள் பரிசை கொடுக்கணும்னா 39 தமிழ்நாடு புதுச்சேரி 39 + 1 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய தலைவர் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா நாம யார முடிவெடுக்கிறோமோ, நீங்கெல்லாம் யார முடிவெடுக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா அமர வைக்கணும்னா நீங்க அத்தனை பேரும் அடுத்த 25 நாள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நம்முடைய ஏனி சின்னத்தில் அண்ணன் நவாஸ் கனி அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அமிச்சிங்கன்னா உங்களுடைய குரலா அண்ணன் நவாஸ் கனி அவர்கள் எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான எழுச்சியான வரவேற்பை அளித்த உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பரிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உள்ளன்போடு கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா நம்முடைய தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஏனி சின்னத்துல அண்ணன் நவாஸ் கனி அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி.